வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அதான் என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னென்னா பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால வந்து நான் 20. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பஞ்சாப் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபைனல் மேட்ச் தான். சாரி, ஃபைனல் மேட்ச்சு நான் சொல்ல மக்களே. என்னென்னா இப்போ வந்து மாற்றிட்டாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போ வந்து பஞ்சாபுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் வருதா, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இதில் வந்து ராஜஸ்தான் வந்து லைக் என்ன சொல்ல, அவங்க வந்து 3 மேட்ச் வந்து விளாட வைப்பாங்க. ஓகே, அந்த ஒரு 3 அதான் நான் ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். அதான் என்னென்னா மக்களே, இவ்வளோ நாளாக 2 மேட்ச் நம்ம எதுக்கு தான் விளாண்டோன்னு இருக்கு. ஏன் தெரியுமா, அந்த ஒரே லைக் 3 லெவல் இருக்கும் மக்களே. அந்த ஒரு லெவலில் வந்து ஒரே ஒரு வாட்டி விளாண்டா போதும். அது வந்து 5 ஓவர். ஓகே, 5 ஓவரில் ஒரே ஒரு விளாண்டாலே போதும். ஆனால் நம்ம வந்து பஞ்சாப் லைக் இப்போ என்ன சொல்ல, பஞ்சாபுக்கும் இப்போ வந்து ஒரு டீம் மாதிரி எடுத்துக்கோங்க மக்களே. என்னென்னா இப்போ ரெட்டு அப்புறம் வந்து ப்ளூ அப்படி ஒரு டீம் எடுத்துக்கோங்க. அப்படி என்னன்னா அந்த ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதான் என்னென்னா இதுதான் மக்களே ஃபைனல் ரவுண்ட். ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைனல் ரவுண்டுங்க. யாருக்குன்னா ஆசி. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ மக்களே, அதான் என்னென்னா திஸ் இஸ் த ஃபைனல் ரவுண்ட் மக்களே. மக்களே, ஆர்ஆருக்கும் பஞ்சாபுக்கும் இருக்கிற ஃபைனல் ரவுண்ட். அண்ட் நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் குஜராத் டைட்டல்ஸ்க்கும் தான் நெக்ஸ்ட்டு. ஸோ இந்த வாட்டி நம்ம வந்து ஹெட்ஸ் எடுப்போம். ஹெட்ஸா சூஸ் டு ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துருக்காங்க. எஸ்கேஸ் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ 5 ஓவர் மேட்ச் இது. செம்மையாக விளாட்றோம். இந்த வாட்டி நம்ம வந்து பொலன்னு பிறக்கிறோம் மக்களே. ஏன்னா ஏற்கனவே 2 மேட்ச் நம்ம தோற்றுட்டோம். அதுவும் ரொம்ப பக்கத்தில் வந்து 10 ரனில் தோற்றுட்டோம் நம்ம. அதான் ஏன்னா நம்பவே முடியல, கடைசி வரைக்கும் நான் நம்ப முடியல. அவ்வளோதான். ஏன்டா ஒரு ரன்னு எடுத்துருக்கலாம்டா. சே மக்களே, ஒரு ரன் எடுத்துருக்கலாம். சே, இப்படி போய் மிஸ் பண்ணிட்டேன் நீ மக்களே. மக்களே 4 எப்படி மாசா கெத்தா மகம்ஷியா. ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஷாம் கிரிஷ் கேமிங். ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ரவுண்ட் மக்களே. ஸோ நான் வந்து அந்த பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் வந்து போஸ்ட் போட்டிருப்பேன், பார்க்காட்டி பாருங்கள். என்னென்னா அந்த பஸ் சிமுலேட்டர் அல்டிமேட் வந்து நான் வந்து இன்றைக்கி போகலான்னு இருந்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு மக்களே. டெக்னிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குது மக்களே. நான் எவ்வளோதான் க்ளியர் பண்ணுவேன். ஆனால் வந்து நான் வந்து 26th ஏப்ரல் போட்டுருவேன். நான் கவலைப்படாதீங்க, போட்டே ஆவேன் நான். ஓகே, ஸோ இந்த விஷயம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ பஞ்சாப் இன்றைக்கி நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் குஜராத் டைட்டல்ஸ்க்கும் தான் 3 ரவுண்டு. ஃபஸ்ட்டு பேட்டிங் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம்.
இன்னைக்கு அடிச்சு பிடிச்சி அப்படியே வின் ஆயிடணும். அடுத்தது அப்புறம் குஜராத் இது பஞ்சாபுக்கும் இப்போ வந்து பஞ்சாப் வின் ஆகிட்டானுங்களா வைங்களேன். ஓகே, இப்போ பஞ்சாபும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸும் வின் ஆகிட்டாங்க. ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் யாருக்குன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் பஞ்சாபுக்கும் எஸ்கேஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து மேட்ச் போட போகிறோம். ஓகே, அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். இல்லாட்டி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எப்படி இது பண்ணணுன்னு நான் பண்ணுறேன். பாருங்கள், எடுத்தோன்னு ஒரு பவுண்ட்ரி, செம்மையான ஒரு பவுண்ட்ரி. இன்றைக்கி ராஜஸ்தான் ராயல்ஸை தோக்கடிச்சிக்கணும் நம்ம. ஏன்னா அவங்க செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். செம்மையாக ப்ளே பண்ணுறாங்க. போன மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க, என்னால் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க இவ்வளோ ரன்ஸ் எடுப்பாங்கன்னு. இப்போ தான் கொஞ்சம் அவ்வளோதான்டா முடிச்சு விட்டீங்க போங்க. அடப்பாவி டேய், 4 ரனில் விக்கெட்டா? அதாங்க சொல்கிறேன், நான் வந்து நீ வாய மூடல அதுக்குள்ளே நான் வந்து தோத்துறேன். அடப்பாவி அடி. ஓ மை காட், 4 மக்களே, 4 8 ரன்ஸ் எப்படி வேறு லெவல் மக்களே, நான் வேறு லெவலில் ஆடிட்டுருக்கோம். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்குள்ள அவங்க செம்மையான ப்ளே பண்ணுறாங்க. இந்த வாட்டி ஃபைனல்ஸ் ஐ திங்க் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் போவாங்களான்னு தெரியல, ஆனால் குஜராத் டைட்டல்ஸும் டிசியும் போயிடுவாங்க கன்ஃபார்ம். அடப்பாவி டேய். நெக்ஸ்ட்டு யார் கூட மக்களே மேட்ச் போடலாம்? இந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் இதுக்கும் பஞ்சாபுக்கும் இந்த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் மேட்ச் வந்தால் இப்போ குஜராத் டைட்டல்ஸ் வின் ஆனாங்கன்னா நம்ம குஜராத் டைட்டல்ஸ் வச்சு தான் விளாடணும். ஒரே ஒரு ஓவரில் வெறும் 8 ரன்னு. என்னடா நோ இன்டர்நெட்டா கனெக்ஷனா மக்களே? ஒரே நிமிஷம், நெட்வொர்க் இஷ்யூலாம் முடிச்சாச்சு. இப்போ தான் அந்த யாரோ வந்துருக்காங்க. இந்த வாட்டி ஆனால் நம்ம தான் வின்னு மக்களே. நான் வந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கேன். கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் பஞ்சாபுக்கும் இப்போ லைக் நான் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஜிடி ஜெயிச்சா அந்த மாதிரி, இப்போ பஞ்சாப் ஜெயிச்சா ஓகே. நெக்ஸ்ட்டு யாருக்கு மேட்ச் வைக்கலாம்? கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் இதுக்கும் ஐ திங்க் வந்து நான் வந்து சிஎஸ்கேக்கும் ரன்னடா. அடப்பா, ரன் எடுக்கலாம்டா. சிஎஸ்கேக்கும் லக்னோவுக்கும் மேட்ச் வைக்கலாம் நான் நினைக்கிறேன். சும்மா நினைக்கிறேன், தெரியல, கன்ஃபார்ம் இல்லை. இன்னொன்று பவுண்ட்ரி செம்மையாக வச்சுருக்கோம். ஆனால் இவங்களாம் அசால்ட்டாக எடுத்துருவாங்க 6-4ன்னு. ராஜஸ்தான் ராயல்ஸ் 17 தான் நான் எடுத்துருக்கோம். ஆனால் அதுவும் நம்மளுக்கு வந்து பாலிங் போடும் போது அவங்களுக்கு அதிகமான இது ஓவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அதுக்குள்ளேயும் நிறைய ரன்ஸ் எடுத்துடுறாங்க மக்களே. ஆனால் நம்ம என்ன ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஓவர் முடிஞ்சுது, ஃபாஸ்ட்டாக ஒரு ஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது, எல்லாம் ஒரே ஃபாஸ்ட்டாக இருக்குது. கேட்ச் மட்டும் அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. இன்றைக்கி கன்ஃபார்ம் நம்ம செத்தோன்னு நினைக்கிறேன் மக்களே. ஏன் மக்களே இவங்க இப்படி ப்ளே பண்ணுறாங்க? சொன்னல ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட போகும், யார் தெரியும். பஞ்சாப் மட்டும் போக முடியாதான்னு தெரில. ஐயோ, நான் ப்ராக்டிஸ்லாம் வீணாகுதே. ஸ்டம்ப் அவுட், லெக் அவுட். அடப்பா, ஒரு ரிவ்யூ எடுத்துக்கலாமா? ரிவ்யூ என்ன அவுட்லைன் ஓகே. அவுட் நாட் விக்கெட், எப்படி நாட் ஹிட்டிங் மக்களே. ஜஸ்ட் மிஸ் நம்ம ரிவ்யூ எடுத்துருக்காட்டி நம்மளுக்கு ஒரு விக்கெட் போயிருக்கும். டேட் வேறு வருது மக்களே.
நடுவில் இந்த ஆடு வந்து தொல்லை பண்ணுதுடா, கஷ்டம். சரி ஓகே, நம்ம வந்து ஒரு போடு. ஆடா பாவி, லாஃப்ட் அடிச்சண்ட, ஏன்டா நீ மக்களே, என்னடா இது அடி. ஐயோ, அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. அடப்பா மக்களே, விக்கெட்டு மக்களே. கண்டிப்பாக நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் வின் ஆகுவாங்க. முடியாது, நான் நடக்க விட மாட்டேன் இதை. எப்படியும் வந்து நான் வந்து போராடி ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு அடா பாவி டேய், அசிங்கமாக தோக்கக்கூடாதுடா. நம்ம தோக்கலாம், ஆனால் அசிங்கமாக தோக்கக்கூடாது. பக்கத்தில் வந்து அப்புறமா தோற்றணும். ஐயோ, ஓடு 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 மக்களே, ஒரு ரன்னு எப்படியோ. ஆனால் இவங்க வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாங்கண்ணா. ராஜஸ்தான் இப்போ தான் மக்களே, ராஜஸ்தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவுட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அப்போலாம் ராஜஸ்தான் தான் ஃபஸ்ட்டு இருந்தது பீக் டைமில். ஏன்டா அந்த ஊரே முடிவு போத்துறா, லாஸ்ட் பால்டா இந்த செகண்ட் ஓவரோட மக்களே. ஸ்டொக் அடிச்சு ஓடிடலாம். போடு ஸ்டொக்கு, போடு ரன்னு எடுத்தேன். செத்தேன். இல்லை, நான் ரீச் ஆகிட்டேன். இல்லை, எப்படி டார்கெட் என்னென்னா 50 தான். ஆனால் அந்த 50 ரீச் ஆனால் என்னென்னலாம் தெரியாது எனக்கு. ஸ்ட்ரைட்டுங்க, இப்போ 4 தான் போகும், கண்டிப்பாக 4 தான் போகும். ரொம்ப பண்ணுறாங்க இவன். பஞ்சாப்லாம் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு ஆடக்கூட ஒன்றுமே இல்லை. ஆடவே மாட்டேங்கிற மக்களே. நானும் பாருங்க அடிக்கிறேன், இவன் போக மாட்டேங்க, லாஃப்ட் போக மாட்டேன் அப்படின்னு நிற்கிறேன். செம்ம காண்டேரும். நான் வந்து ஸ்ட்ரைட்டே அடிக்கிறேன். லாஃப்ட் அட்ரா, ஷார்ட் 6. ஆனால் இப்போ எனக்கு சத்தியம் சொல்கிறேன், பஞ்சாப் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அதை சும்மா விளையாண்டுருக்கேன், அவ்வளோதான். சாமி, நீங்களா ஃபஸ்ட்டுடா. அட்லீஸ்ட் ஸ்டொக்காடா, அது கூட அடிக்க மாட்டியா? நானே அவுட் ஆக்கிட்டேன். போட, நீங்கள் தோக்க தான் போகிறீங்களா? பஞ்சாப் கிங்ஸ். ஆமாம், பஞ்சாப். ஏன்டா நீங்கள் சாய் மக்களே, இந்த வாட்டி எனக்கு கண்டுபிடிச்சிட்டேனே. அடிக்க முடியாது, ஆனால் அடிக்க முடியாத ஒரு இடத்துல தான் நான் அடிக்கிறேன். சுத்தம் கேட்ச் பிடிச்சிடும். இல்லை, நான் வந்ததுக்கப்புறம் அவன் அடிக்கிறான். 2 ரன்னு முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அடிக்கிறான். ஓகே மக்களே, இந்த ஓவர் முடிஞ்சு மக்களே. 31 ரன் தான் லாஸ்ட் ஓவர் இது. லாஸ்ட் ஓவர்லாம் நான் எப்படா விளாடுவேன்? நேராவா கொஞ்சம் டர்ன் பண்ணு. இப்போ அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிக்கலாம் மக்களே. ஷார்ட் 6 போட்டு செம்ம வேறு லெவல். 37 ரன்ஸ் எடுத்துருக்கோம் நம்ம. போட்டு வேறு லெவல் மக்களே, நம்ம வேறு லெவலு. ஆடி 6 எப்படி மக்களே பூண்டு தோண்டிருச்சு. யாரா நீங்க செம்ம அடிக்கிறீங்க. இன்னொன்று பவுண்ட்ரி, பேக் பவுண்ட்ரி 4. எங்கள் 50 டார்கெட் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ தானே கொஞ்சம் நல்லா ஆடுறீங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆடுறீங்கடா. முன்னாலாம் நல்லாவே ஆடல. நான் கூட தோற்றுருவோமே நினச்சேன். அப்பா அடிச்சுட்ருக்கோம். சூப்பர், தாண்டிட்டோம். 50 என்னோட ரீச்சை தாண்டிட்டோம். வேறு லெவலு. நீ லாஸ்ட் 2 பால்ஸ் 51 ரன் எடுத்துருக்கோம் நம்ம. பரவாயில்ல, ஸோ நாட் பேட்.
இட்ஸ் நாட் பேட். அடி ஆனால் கேட்ச் கேட்ச் கேட்ச். அடப்பாவி ஏன்டா நீங்கள் ஒரு விக்கெட் போயிடுச்சு. பரவாயில்ல, நான் இன்னும் நினச்சபடியே 50 ரன்ஸ் எடுத்துருவோம். பரவாயில்ல, 50க்கு மேலே எடுத்துருவோம். 51 ரன் எடுத்துருவோம். பரவாயில்ல. லாஸ்ட்டு இது. ஸோ லாஸ்ட் பால் ஒரு பவுண்டரி வச்சா நல்லாயிருக்கும் நான் தோணுது. ஓகே, ஸ்ட்ரைட்டாக அப்படியே அனுப்பிச்சுக்குவோம். பாருங்கள், ஆட்டி வாட்டு ஓடு 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 மக்களே. 52 ரன் எடுத்துருக்கோம் நம்ம. ஸோ 53 to வின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மக்களே. ஓகே, 53 to வின்னு. ஸோ நம்ம நல்லா பவுலிங் போட்டால் தான் நம்மளால் வின் ஆக முடியும். ஃபஸ்ட்டு பாலே ஒரு விக்கெட் அடிக்கணும். நான் கூட தோற்றுருவோன்னு நினச்சேன் மக்களே. ஆனால் எப்படியோ ஒரு 51 ரன் எடுத்துட்டோம் ஃபாஸ்ட்டாக. நான் நினச்சே பார்க்கல. 51 ஸ்டார்டிங்கே 6 பவுண்ட்ரி எவ்வளோ போயிடுச்சு. அடப்பாவி, இன்னைக்கு என்ன யோசி போட வந்திருக்கான்னு தெரியலையே. இங்கே கட் ஸ்லோ பால் எப்படி இது அவுட்ரான்டா முடியறவனால ரீச் ஆகிட்டான்டா. அவன் அப்படியே நடந்து வந்தால் ரீச் ஆகிப்பான். டைவ் அடித்தான் பார்த்தீங்களா, அதுதான். மக்களே ஓகே, இது கண்டிப்பாக விக்கெட் போகணுன்னு நான் நம்புகிறேன். 4 போகுதுடா. அந்த மாதிரி நான் பவுலிங் போடுறேன். எப்படியோ ஒரு 6ஓட நான் 7 ரன்னா. சரி 46 to வின்னு. நியூ 27 பால்ஸ் இருக்கு. நல்லான்னா செமடா. இது கண்டிப்பாக வரும். போட்டு இன்னொன்று ஷார்ட்டு இதே வெளில போச்சுடா. டி ஸ்டேடியம்ட்டே வெளில போச்சுடா. டி ஏன்டா நீங்கள் எப்படி போட்டாலும் அடிச்சிடறானே, நான் என்ன பண்ணுவேன். ஓகே, வேறு வழி இல்லை, அவங்க வின் ஆகக்கூடாது. ஸோ ஃபோர் மட்டும் போகக்கூடாது. 4 போகல. அதுவும் பேட்ஸ்மேனும் செம்மையாக ஃபாஸ்ட்டாக போடுறாங்க, கீப்பிங்கும் நல்லா தான் போடுறாங்க. 2 பேரும் செம்மையாக போடுறாங்க. ஓ மை காட், நோ பால். இது கண்டிப்பாக ஷோர் நாட் பால். அதில் போய் கேட்ச் பிடிச்சேன். ஏன்டா நோ பால்டா. ஆனால் அந்த மாதிரி ஸ்விங் போடலாமா? ஃப்ரீ ஹிட்டு. ஓகே, சாதா பால்லே அடிக்கிறவன் ஃப்ரீ ஹிட்டில் அடிக்க மாட்டாங்களா? இன்றைக்கி நம்ம அவுட்டுறான்டா. இது கண்டிப்பாக அவன் அவுட்டு தான்டா. ஒன்று ஃப்ரீ ஹிட்டில், இன்னொன்று ஃப்ரீ ஹிட்டில் அவுட் ஆனால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அவன் அவுட்டே ஆக மாட்டான். 4 இன்றைக்கி நம்ம ஜெயிச்சா மாதிரி தான் மக்களே. இவன் 4-6ன்னு போக்கும் போதே நினச்சேன் இவன் ஏதோ ஒரு பிளானில் தான் வந்திருக்கான்னு. ஃபஸ்ட்டு 20 ரன் எடுத்துருக்கான் ஒரு ஓவரில். ஆடா பாவி, இன்றைக்கி நம்ம செத்தோம். இன்றைக்கி பஞ்சாப் ஃபைனல் போன மாதிரி எனக்கு தோணலை மக்களே. இன்றைக்கி ஃபைனல் போன மாதிரிலாம் எனக்கு தோணலை. எப்படி தோக்க தான் போகிறோம். ஆனால் நம்பிக்கை நான் விட மாட்டேன். நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது நம்ம எப்போ புரிஞ்சுக்கணும். ஒரு ரன் எடுத்துறான்டா. இல்லை, ஆமாம், நீ லேட்டாக வந்து அடிப்பியாமா. விக்கெட்டே இல்லை. இன்னொன்னா அடித்தாதான் இருக்கு நம்ம வின்னாவை. அடப்பாவி மக்களே. அடி லெக் அவுட்டு விக்கெட். நீங்கள் ரிவ்யூ சொல்லிக்கோங்க, என்ன பண்ணிக்கோங்க. அது இன்னதான் போச்சு. ரிவ்யூ இல்லை அவுட் ஆகிட்டு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் அப்புறம்டா இருக்கணும். சும்மா ரிவ்யூ இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படியோ ஒரு வழியாக ஒரு விக்கெட் எடுத்துரும். அதுதான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பாருங்க, ஒரு மக்களே, இவ்வளோ பால்ஸ் அடித்த மாதிரி இருக்கா. நான்
அதுதான் டாப் ஸ்பின்னு. இது அடிச்சானா ஃபோர் போடவில்லை. அவா ஜஸ்ட் மிஸ் மக்களே. ரன்னும் 21 ரன்ஸ் தான் எடுத்துருக்காங்க. பரவாயில்ல. டாப் ஸ்பின் எடுத்துலாம். இதையும் வந்து இது அடிக்கூடாதான். அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க. டி 2 பேருக்கு ஒருத்தர் ஸ்பீடாக போய் தமிழ் அப்படியே டைவ் அடிச்சு பிடிக்க வேணாமா? சும்மா 4 போயிடுச்சுடா. ஏன்டா நீங்கள் வேறு வழியில் லெக்கில் தான் போகணும் மக்களே. இதுக்கு மேலே நெக்ஸ்ட் டீமாக போனால் அவ்வளோதான். மேட்சை லீவ் ஆயிரும் போல் அந்த அளவுக்கு பாருங்கள். லெக்கில் போட்டால் அவன் வந்து அடிக்க மாட்டான். அதுதான் இந்த ஓவர் முடிஞ்சு மக்களே. இந்த ஓவர் நீ முடியவே இல்லை. அதுக்குள்ளேயும் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அடப்பாவி இருறா. அவன் இப்போதைக்கு வந்து எடுத்துருக்கான். அடிக்கல. இந்த இது வந்து 5 ரன் தான் எடுத்துருக்கான் மக்களே. அவங்க வந்து வெறும் 5 ரன் தான் எடுத்துருக்காங்க. எப்படியோ நான் வின் ஆகிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவன் தூக்கி அடித்தானா அவ்வளோதான், நம்ம அவுட்டு. லெக்லேயே போடுவாங்க. ஏன்னா லெக்கில் தான் எல்லோரும் இது பண்ணுறாங்க. லெக்கில் யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. லெக்கு இது ஷாட் போட்டால் ஏதோ ஒரு ரன்னு அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க. அசால்ட்டாக. ஆனால் எங்களுக்கு குறைச்ச இடம் போடுவோம் மக்களே. நீயும் 17 பால்ஸ் இருக்குது. அதில் எப்படியோ 6 4 வந்து வின்னு. அதனால தான் லெக்லேயே போட்டால் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. லெக் ஸ்விங் போட்டுடலாமா? ஆஃப் ஸ்பின். அவ்வளோதான். தேவையில்லாமலே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களே நான் 4 போட வச்சிட்டேன். ஆடா பாவி டேய். 31 டிடி 53 டு வின்னுடா. இப்போ 30 வந்துட்டாங்கடா. நீயும் 2 ஓவர்லாம் அவுட்டானா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. டே எப்படி மக்களே, அதான் நான் சொன்னேன். அந்த டாப் ஸ்பின் போட்டால் அது வந்து லைக் அது வந்து அடிக்க விடலை. பார்த்தீங்களா? இப்போ வந்து நான் ஸ்விங்கு போட்டேன் ஆஃப் ஸ்பின்னு. அது வந்து அடிக்கிறாங்க அவங்க. ஸோ அதனால் என்னென்னா நேராக பாலே போடலாம். அவன் தான் நான் ஒன்றுமே பண்ண முடியல அதில். பாருங்கள் 1-1 தான் அடிக்க முடியுது. 1-1 அப்படி அடிச்சா கூட நான் வின் ஆகிடலாம். நீ எப்படி 22 ரன்ஸு 14 பால்ஸ் தான் வேணும். பரவாயில்ல, அடிச்சிடலாம். இது வந்து 14th பால் நினைக்கிறேன். பாருங்க 1-1 தான் அடிக்கிறாங்க மக்களே. அவங்க ஒன்றும் அப்படியே எடுக்கலை. ஏதோ 1-1 2 ரன் எடுத்து தான் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. லெக்லேயே போட்டால் தான் மக்களே. லெக்கை போட்டால் தான் செம்மையாக ஆடுறாங்க. நோ பால் நினைக்கிறேன். இல்லை கட் பாலா நோ பாலா? இல்லை மக்களே, நோ பால். அப்படி டே அவங்க நீங்கள் வரக்குள்ளே 4 ரன் எடுத்துருவோம் போல். நோ பால். சூப்பர். நோலே இதில் பண்ணால் ஃப்ரீ ஹிட்லலாம் என்ன பண்ணுவாங்க? அதே தான் மக்களே. இதுலேயே போட்டுடலாம். லெக்கு அது போட்டு டி 4 மக்களே. அடப்பாவே, நீ நம்மளை முடிச்சு விட்டீங்க. அவ்வளோதான் மக்களே, இந்த ஓவர் முடிஞ்சு மக்களே. 39 ரன்ஸ். ஸோ இது ஒன்று லாஸ்ட் ஒரு ஓவர் இருக்குது. இது லாஸ்ட் ஓவரில் வேறு ஒன்று. டேய் ஃபஸ்ட்டு பால் இல்லை. ஸோ அடிக்கலாங்க ஃபஸ்ட் பால். ஒரு சேஞ்ச் பண்ண. இப்போ அடிக்கலாம். விக்கெட் போனால் கூட பரவாயில்ல மக்களே. விக்கெட் போலாட்டி கூட பரவாயில்ல.
நம்ம வந்து எப்படியோ அந்த என்ன இந்த ரன்னு மட்டும் ஓவராக எடுக்கக்கூடாது. லைக் 2 ரன் எடுத்தால் கூட ஐயோ 10 ரன் வின்னு. ஏதோ பண்ணி ஆகணும் மக்களே, ஏதோ பண்ணியே ஆகணும். நம்ம வர வழியில் ஐயோ டேய் செம்மையாக அடிக்கிறான். டே அவுட்லடா ஏற்கனவே உள்ளே வந்துட்டான்டா. ஃப்ரீ ஹிட்டு வேறடா, நோ பால்டா. ஸோ மக்களே அது ஒரு ஏம் வச்சாச்சு. சிக்ஸு இன்னைக்கு அவுட்டு. நம்ம அவ்வளோதான் முடிச்சுட்டீங்க போங்க. 44 ரன் வின்னு, 4 ரன் வின்னு. அவ்வளோதான் மக்களே முடிச்சு விட்டாங்க. நோ பால். நோ பால்டா. இதுக்கு மேலே அவ்வளோதான், நம்ம அவுட் ஆயிரும். நீ போராடினா கூட ஒன்றுமே ஆகாது. நோ பால். மக்களே முடிச்சு விட்டீங்க போங்க. அவுட்டு மக்களே, அவுட் ஆயிட்டோம். ஃபைனலில் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. மக்களே அவங்க வின் ஆயிட்டாங்க. பரவாயில்ல மக்களே, நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வின் ஆகிக்கலாம். ஒரு மேட்ச் இல்லாட்டி இன்னொன்று மேட்ச். ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸோ நெக்ஸ்ட் யாருக்குன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கும் விராட் டைட்டில்ஸ்க்கும் தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.